ஹாய் மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ், நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபங்க்ஷன் டைமில் எப்படி நம்ம லைட்டாக மேக்கப் போட்டு போகலாம் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ வந்து பண்டிகை காலம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஒரு பேசிக்காக எப்படி மேக்கப் பண்ணிக்கணும்னு தெரியறதில்ல. ஸோ அதனால் வெளியில் போகிறதுக்கே அவங்க ரொம்ப தயக்கமாகவே இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன லெசன் மாதிரி பார்க்க போகிறோம். இன்றைக்கி மாடலாக இருக்கிறவங்க ஐஷாவோட ஃபேஸில் சில ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு லைட்டான மேக்கப் வேணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு இல்லைன்னா ஒரு பார்ட்டிஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு கூட எனக்கு ஒரு லைட் மேக்கப் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அவங்க ஃபேஸை நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து மிசெல்லர் வாட்டர். இதில் தண்ணி தான் இது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எண்ணெய், பழைய மேக்கப், கிரைம் இது எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் அவங்க ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். கண் மூடிடுங்க. இது தலையிலலாம் பட்டால் கூட ஒன்றுமே ஆகாது. ஸோ நல்லா க்ளோஸாக போய் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஒரு நிமிஷம் அது அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து துடைக்க போகிறேன். ஸோ ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத்தால் வைப் பண்ணுறேன். முக்கியமானது மேக்கப்புக்கு வந்து கிளென்சிங். பழைய மேக்கப், ஸ்டைல் மேக்கப்லாம் இருந்தால் நம்ம போடுற மேக்கப் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். இப்போ அவங்களுடைய ஸ்கின்னில் சில ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய மெயின் கன்சர்ன், அதை மறைக்க வேண்டியிருக்கும். ஸோ ஏதாவது ஓல்டு ட்ரேசஸ் ஆஃப் மேக்கப்லாம் இருந்தால் இதில் தெரியுது உங்களுக்கு. ஸோ மேக்கப்பாக இருக்கலாம், இல்லைன்னா அழுக்காக இருக்கும், நம்ம வெளியில் நடந்து வரும்போது படியக்கூடிய அழுக்குகள், அதெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்கின், இதுக்கு மேலே மேக்கப் பண்ணலாம். அடுத்தபடியாக நான் யூஸ் பண்ணுறது ப்ரைமர். ஸோ ப்ரைமர் தான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். முன்னெல்லாம் மேக்கப் போடும்போது ரொம்ப வேர்க்கும், ஐயோ ஏண்டா அந்த மேக்கப் போட்டு வந்தோன்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து ப்ரைமர் வந்ததுக்கப்புறம் நல்ல போர்ஸ் எல்லாம் மூடிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வெட்டிங்கே இருக்காது. ஸோ ப்ரைமர் தான் செகண்ட் ஸ்டெப்பை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக அவங்களுடைய ஸ்கின்னில் சைட்வேஸ்லேயும் டவுன்வர்ட்ஸ்லேயும் ப்ரைமரை யூஸ் பண்ணுறேன். குறைவான அளவு தான் நமக்கு தேவை, ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் இருந்தாலே போதும். அதனால் ப்ரைமர் வாங்கிறத பற்றி யோசிக்காமல் வாங்கிடுங்க. ஜஸ்ட் கை விரல்களால் அப்படியே நீங்கள் அதை பிளெண்ட் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் ப்ரைமர் பட்டிருக்கான்னு பாருங்கள். மெயினாக இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து நோஸில் இருக்கும், சைட்ஸ் சீக்ஸில் இருக்கும், அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பை நான் யூஸ் பண்ணுறது கன்சீலர். கன்சீலர் அப்படின்றது நமக்கு வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கரும்புள்ளிகள், தழும்புகள் இதெல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அவங்களுடைய ஸ்கின் கலர்லேயே இருந்தால் இன்னும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த ஸ்கின் கலரில் சூஸ் பண்ணுறோம். ஸோ மெயினாக இவங்களுடைய ப்ராப்ளம் வந்து இந்த சீக்ஸில் இருக்குது, அதனால் நான் அதை மறைக்கிறேன். மற்ற இடங்களில் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. ஒரு பிளெண்டரால் நான் இப்போ வந்து இந்த கன்சீலரை பிளெண்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் டேப் டேப் டேப், அவ்வளோதான். தேய்க்காமல் டேப் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம், பட் நம்ம ஸ்கின்குள்ளே இறங்கணும் அப்படின்றதுனால லைட்டாக டேப் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மறைஞ்சிருக்கு. ஃபுல்லாக மறையலைனாலும் ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் செய்கிறது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சீலர், எங்கெல்லாம் டாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும். பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கன்சீலரால் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். எல்லாத்துலேயுமே நம்ம அந்த தளம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம்ல, அடித்தளம், அதுதான் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஸ்கின் கலரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஹை டெஃபினிஷனா இல்லை நார்மல் ஃபவுண்டேஷனா அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் வெளியில் இருக்க போகிறீங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா
ஹை டெஃபினிஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ அது வந்து ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஜஸ்ட் டாட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு டாட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ இதை வந்து லைட்டாக உங்களுடைய ஸ்பாஞ்சால் பிளெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நெத்தி, அடுத்து நோஸ், அடுத்தது சீக்ஸ். ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக. அப்பர் லிப், லோவர் லிப், அப்புறம் கழுத்தில், காது, ரெண்டு பக்கமும் போய் நீங்கள் மேக்கப் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்ம ஒரே பக்கத்துலேருந்து போடும்போது இன்னொரு பக்கம் அவ்வளோ ஈவனாக இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ ரெண்டு சைடும் ஈவனாக இருக்குது. அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது ஐ மேக்கப். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது இந்த ஐப்ரோ பென்சில். இந்த ஐப்ரோ பென்சில் வந்து க்ரே கலரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். பிளாக்கோ ப்ரௌனோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ க்ரே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக அவங்களுடைய ஐப்ரோஸை நான் சரிப்படுத்துகிறேன். அதுக்கு வால்யூம், அதுக்கு வந்து கலர், லெங்த் இது எல்லாமே கிடைக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக ஹேர் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ லைட்டாக நீங்கள் அதை டச் பண்ணால் போதும். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது ஐஷேடோ. ஐஷேடோவில் வந்து நியூட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய நியூட் கலர்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நார்மலாக ஒரு ஸ்கின் கலரில் இருக்கிற ஷேடோ. சில பேருக்கு வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப ஷைனிங்காக போட்டாலாம் பிடிக்காது. ரொம்ப நேச்சுரலாக என்னோடய ஐஷேடோ இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது லைட் ஸ்கின் கலரை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேட். அடுத்தது அதுலேயே நான் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆஃப் ரெட்டு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் ரெட் இருக்கிறதுனால. ஒரு லைட் ஸ்மோக் எஃபெக்டை நான் கொடுக்குறேங்க. அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது ஐலைனர். ஐலைனர் எல்லாருக்குமே ஒரு சவால் தான். ஏன்னா கிட்ட போகும்போது கை ரொம்ப நடுங்கும் நிறைய பேருக்கு. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக வந்துடும். இப்போ நான் வந்து ஒரு நான் ட்ரிப் ஃபார்முலா இப்படி எடுத்தாலும் கொட்டாது. ஐலைனர் போட்டாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது மஸ்காரா. ஸோ அவங்களுடைய லேஷஸ் ஆல்ரெடி ரொம்ப அழகாக லாங்காக தான் இருக்குது. அதனால் ஃபால்ஸ் லேஷஸ் நான் ஸ்டிக் பண்ணல. ஸோ திக் அண்ட் லாங் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஒரு மஸ்காரா எடுத்தாலே அதில் வந்து ஒரு இது வந்து திக், ஒரு ப்ரஷ் திக்கு, இன்னொரு ப்ரஷ் லாங். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு திக் யூஸ் பண்ணேன், இப்போ லாங் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணும்பொழுது ஃபால்ஸ் லேஷஸ் தேவைப்படாது. இதே மாதிரி அந்த கண்ணுக்கும் செய்யலாம். ஃபஸ்ட் திக்னஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் நம்ம பொறுமையாக டைம் எடுத்து மஸ்காராவை யூஸ் பண்ணணும். ஒரு 4-5 ஸ்ட்ரோக்காவது நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது தான் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ திக் அண்ட் லாங் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். வாங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வாங்கினீங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணி வந்தால் கூட அது போகவே போகாது. அதே மாதிரி திடீர்னு நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, மழை பெய்யுது, ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணணும், அது மாதிரி இருந்தால் கூட மஸ்காரா கலையாமல் இருக்கும்.
இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது காஜல். இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு காஜல் வந்துடுறது வெளியில், வழிஞ்சு வெளியெலாம் வந்துடுறது, என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நல்லா வந்து ஒரு பிராண்டடான காஜல் வாங்குங்க. வாட்டர் ப்ரூஃப் காஜலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி ஒரு காஜல் எடுத்திருக்கேன். ஒரு 2 டைம்ஸ் இப்படி செய்யறதுக்குள்ளேயே நல்லா வந்துடும் அதில். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 or 3 டைம்ஸ் செஞ்சாலே நல்லா உங்களுக்கு பிரைட்னஸ் கிடச்சிருக்கு. அடுத்ததான் யூஸ் பண்ணுறது லிப் லைனர். லிப் லைன் பண்ணாமல் லிப்ஸ்டிக் போட்டால் லிப்ஸோட ஷேப் தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக லிப்பை கொண்டு வரணும், அழகாக ஷேப் பண்ணணுன்னா லிப் லைனர் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு நியூட் ஷேட் ஆஃப் லிப் லைன் பண்ணுறேன். நியூட் ஷேட் லிப் லைனரால் லைன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் இருக்கும். ஸோ அவுட்லேருந்து இன், அதே மாதிரி அவுட்லேருந்து இன், கீழேயும் அவுட்லேருந்து இன், அவுட்லேருந்து இன். இப்போ நான் ரெட் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் அதே கலர் தான். ஸோ கொஞ்சமாக நான் இந்த ரெட் ஷேடை எடுத்திருக்கேன். லிப்ஸ்டிக் போடும்போது கொஞ்சம் கவனமாக டைம் எடுத்து செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வெளியிலலாம் வராமல் இருக்கும், ஷேப்பும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ கவனமாக நம்பர் 0 ப்ரஷ் இல்லைன்னா நம்பர் 1 ப்ரஷ்ஷால் நீங்கள் அதை செய்யலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். அவங்களுடைய ஸ்கின் கலரில் இருக்கிற மாதிரி பவுடர். ஃபுல் ஃபேஸ்லேயும் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பவுடர் இந்த ஃபவுண்டேஷனை நல்லா செட் பண்ணிடும். ஸ்வெட்டிங் இருக்காது, மேட் ஃபினிஷில் இருக்கும். அதனால் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்த்தி லுக் கொடுக்கறதுக்காக ப்ளஷர் யூஸ் பண்ணுறோம். இதில் 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு வார்ம் ப்ளஷை கொடுக்க போகிறேன். கடைசியாக நான் சென்டர் லிப்பில் கொஞ்சம் க்ளாஸ் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா ட்ரையாக தெரியும், அதனால் கொஞ்சம் க்ளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சிம்பிளான ஸ்டெப்ஸ் ஒரு 7-8 ஸ்டெப் நம்ம செஞ்சு அவங்க ஃபேஸில் மேக்கப் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி காலையில் அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக இருந்தது. ஈவன் தோ ஸ்கின் நல்லா இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சது. ஸோ அதெல்லாம் இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு, ஈவனாக இருக்குது. இதே மாதிரி ஈவினிங் வரையில் அப்படியே இருக்கும், இந்த மேக்கப் கலையாது. லிப்ஸ்டிக் வேணும்னா டச் அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக அவங்களோட ஹேர்க்கும் ஒரு செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவங்க எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல் ஹேரையும் செட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஏர் கர்லரால் நம்ம நல்லா கேர்ள் பண்ணியிருக்கோம் அவங்க ஹேரை. ரொம்ப சீக்கிரமே இது மாதிரி பண்ண முடியும். முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டம், டைம் ஆகும். இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு கேட்ஜெட் வந்திருக்கு, அதில் தான் கேர்ள் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது அவங்களுடைய ஹேர். ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸில் அவங்களுடைய ஃபேஸ் அண்ட் ஹேரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க ஃபங்க்ஷன் போக இப்போ ரெடியாக இருக்காங்க. எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெண்களுக்காக ஸ்பெஷலாக மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதில் போஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிஸ் வாவ் தமிழா.